தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாக பத்திரிகையாளர்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் மாநில முஸ்லிம் லீக் மாநில மாநாட்டை நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டத்தை இங்கே செய்திருக்கின்றோம். மாநில மாநாடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற கோட்பாட்டின் கீழ் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 1980க்கு பின்னால் சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களிடையே பெரிய வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது, மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஜாதிய பிரிவினைகள் தமிழர்கள் மத்தியில அதிகமாக பேசப்படுகிறது. இந்த பிரிவினைகளால் ஆட்சி மாற்றங்கள் வந்தும் எந்தவித காட்சி மாற்றங்களும் நடைபெறவில்லை. மக்களுக்கு மேம்பாடு கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் ஏற்படவில்லை. இதையெல்லாம் மனதில் கொண்டு தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தமிழகம் எங்கும் உள்ள பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களையும் ஒருங்கிணைத்து, வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற முறையிலே ஒன்றிணைந்து மாறுபட்ட கருத்தை கொண்டு வந்து ஆட்சியில் மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தை இந்த தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய மாநாட்டில் நிறைவு செய்ய வேண்டும் என்று சற்று ஏறக்குறைய ஒரு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 2 லட்சம் பேருக்கு மேல அந்த மாநாட்டில் கூட்டலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த மாநாட்டுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இது. இதுல ஒரு பெரிய மாற்றம் 2026ல தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய இந்த முயற்சி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடும். இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் எல்லாம் மாற்றக்கூடிய முறைகள், தொடர்ந்து ஒருபாலரே ஆட்சியில் இருப்பதும் மற்றவர்கள் எல்லாம் சிரமப்படுவதும், மக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், படித்தவர்கள், கல்வியாளர்கள் அரசியலுக்கு வர தயங்குகின்ற சூழல் இருக்கிறது. அரசியல் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நாம் அதை செய்ய முடியாது, நாம் அரசியலுக்கு போகக்கூடாது, அரசியல் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்று எண்ணக்கூடிய போக்கு இளைஞர்கள் மத்தியிலே, இளம் பெண்கள் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக படித்த இளைஞர்கள் மத்தியிலே வாக்களிக்க கூட அவர்கள் வந்து வரிசையிலே நின்று வாக்களிக்க தயாராக இல்லை என்ற நிலை இருக்கிறது. இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கருதுகிறது. ஆகவே இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், இளம்பெண்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களுக்கு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். வெந்ததை திண்டோம், விதி வந்தால் சாகின்றோம் என்ற நிலையை மாற்ற வேண்டும். நாம் தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கான மாற்றத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில முஸ்லிம் லீக் அனைத்து மக்களுக்குமானது, தமிழர்களுக்கானது. தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான வித்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாபெரும் மாநாட்டை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். பத்திரிகையாளர் சந்திப்புல தேதி, நேரம், இடம் எல்லாமே கரெக்டா சொல்லிடுவோம். இன்னும் ஒரு 10 நாள்ல உங்களுக்கு அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு. அதுக்குள்ள எங்களுக்குள்ள கூடி பேசி எங்க வைக்கலாம், என்ன ஏதுங்கிறதெல்லாம் முடிவெடுத்து எந்த நேரத்துல எந்த இடத்துலங்கிறத தெரிவிச்சிருவோம். அதுக்கான உங்களோட அடுத்த பிரஸ் மீட்ல கண்டிப்பாக தெரிவிச்சிருவோம். ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்றீங்க, என்னென்ன கொள்கை அடிப்படையில வந்து நீங்க மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? இப்ப இதுவரைக்கும் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, முன்னால் நடத்துறவங்களும் சரி, பெரிய அளவுல தமிழர்களுக்கான மாற்றம் வந்ததாக எனக்கு தெரியல. கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்பிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி. சற்று ஏறக்குறைய எனக்கு இங்க இருக்கிற நண்பர்கள், நீங்க பழையவர்களாக இருந்தால் இல்ல புதியவர்களாக இருந்தால் என்னை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப காலம் 40 ஆண்டுகளுக்கு மேல அரசியல்ல இருக்கேன். எந்த மாற்றமும் வந்ததாக வர்றவங்க ஒவ்வொரு டைமும் வரும்போதும் மாற்றம் வரும்னு சொல்லித்தான் வர்றாங்க. பெரிய அளவுல மாற்றம் வந்ததாக தெரியல. விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசியாக இருக்கு. எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு. முதல்ல வர்றதுக்கு முந்தி சொல்றாங்க விலைவாசியை ஏற்ற மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, வந்ததுக்கு அப்புறம் விலைவாசி அதிகமாக இருக்கு. சம்பளம் கூடியிருக்கான்னா சம்பளம் கூடல. 15,000 20,000க்கு மேல நீங்க இப்ப எடுத்த இடத்துல எங்கேயும் சம்பளம் கிடையாது. அப்ப இதுல வாடகை கொடுத்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமானா யாரும் நடத்த முடியாது. இப்படி உள்ள இந்த சூழல்ல விலைவாசி மாத்திரம் ஏறிக்கிட்டு இருக்கு. பொருளாதாரம் கூடல. நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கல்வியில இப்ப இந்த நீட்டு அது இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அப்ப அதுக்கு நாங்க கையெழுத்து போடுவோம், காலெழுத்து போடுவோம்னு சொல்றாங்க. மாற்றத்தை கொண்டு வருவோம், யாராலையும் கொண்டு வர முடியல.
அதே மாதிரி எல்லாமே பேசுறதாக இருக்கே தவிர செயல்பாடுல ஒண்ணுமே இல்லை. வந்ததுக்கு அப்புறம் வேற 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 கதைகளை சொல்றாங்க. அதே மாதிரி கவர்னர் வேணான்னு சில பேர் பேசுறாங்க. ரொம்ப காலமா அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கும்போதே கவர்னர் வேணான்னு எல்லாம் பேசினாங்க. ஏன் கவர்னர் வேணாங்கிறத பாராளுமன்றத்துல பேசி ஒரு சட்டமா உருவாக்கி வேணாண்டின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்கே வேணும்னு சொல்லி அவருக்கு கீழே தான் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. இங்க திரும்பி வந்து என்ன சொல்றாங்க, அவரை வேணான்னு சொல்றாங்க. இது என்ன போக்கு? அங்க ஒண்ணு பேசுறாங்க, இங்க ஒண்ணு பேசுறாங்க. ஏன் சரியான பேச்சாக சரியான அரசியலாக இல்ல? இந்த நிலைப்பாட்டுல மாற்றம் வேணும்னா ஒழுங்கானவர்கள், அதாவது உண்மை பேசக்கூடியவங்க, ஒழுங்கானவங்க, மக்களுக்காக அரசியல் செய்யக்கூடியவங்க வரணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. அதுக்கான மாற்றத்தை கொண்டு வரணும். இளைஞர்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நாங்க பேசி முடிவெடுத்து தான் நாங்க யாரை கூப்பிடலாம், யாரை கூப்பிடக்கூடாது. இப்ப தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய மாநாடு, அப்ப அது சம்பந்தப்பட்ட தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்குவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சம் பேராவது எல்லா சமுதாய மக்களுமே கலந்துக்குவாங்க. அதுல ஜாதி மதங்களுக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. தமிழர்கள் பூராமே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பூராமே கலந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்முடைய வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம். நம்ம எல்லாருமே தமிழங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. மாமன் வச்சா அண்ணன் தம்பி தான் நம்மெல்லாம். நம்ம ஆளக்கூடிய சூழலும் நம்ம வந்து மேம்படணுங்கிற எண்ணமும் நானும் தொடர்ந்து ஒரு 40 ஆண்டு காலமாக மாறிடும் எல்லாரோடையும் கூட்டணி போய் எல்லாரோடையும் பேசி அண்ணாவை பார்த்திருக்கேன். என்னுடைய 19 வயசுல காமராஜரோட மேடையில் பேசியிருக்கேன். தொடர்ச்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட பார்த்திருக்கேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களோட பார்த்திருக்கேன். அதே மாதிரி கலைஞர் அவர்களோட பார்த்திருக்கேன். முரசொலி மாறன், மறைந்த முரசொலி மாறன் அவரோட பார்த்திருக்கேன். இவங்க எல்லாருடைய அரசியலும் நான் தொடர்ந்து பார்த்திருக்கேன். எல்லாருமே பேசுவாங்க, எல்லாருமே சொன்னாங்க, நல்லா பேசுனாங்க, நல்லா சொன்னாங்க. இதுவரையும் எந்த மாற்றமும் நமக்கு வந்ததாக தெரியல. ஒரு குறிப்பிட்ட சாரர், குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் எனக்கு பார்க்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 பேர் 25 பேர் ஒரு கட்சியில அவங்க தான் எல்லாமே இருக்காங்க. எந்த கட்சியா இருந்தாலும் நான் யாரையும் தனிப்பட்டு கூற விரும்பல. ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேருக்குள்ளதாமே எல்லாமே நடக்குது. அவங்களுக்காகத்தான் ஆட்சி நடக்குது, அவங்களுக்காகத்தான் எல்லாமே நடக்குது. மக்களுக்காக எதுவும் நடந்ததாக எனக்கு தெரியல. அப்ப இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா மக்களிலிருந்து மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வரணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இந்தியாவிலேயே அதிகமா வந்து சமூக நீதியை பற்றி பேசுற கட்சி வந்து திமுக. நம்ம இப்போ அந்த மாநிலத்துல தான் இருக்கோம். இப்படி இருக்கும்போது இங்க வந்து சமூக நீதி வந்து தவறப்படுதான்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு என்னன்னா, ஒரு மாற்றம், அதாவது ஒரு மதம் முன்னேறணும் அப்படின்னா அரசியல் பிரதிநிதித்துவம் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மாதிரி தளத்துல அரசியல்வாதிகள் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது, பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூக நீதிக்கே எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க தப்பா நினைக்க கூடாது தங்கச்சி. எனக்கு இந்த சமூக நீதிக்கு அர்த்தமே புரியல. சமூக நீதி என்றாலே என்ன? நம்ம எல்லாரும் ஒன்னா தானே பிறந்தவங்க. எங்கே இருந்து சமூக நீதியை கொண்டு வர போறீங்க? அதாவது பிரிட்டிஷ்காரன் காலத்துல வேலைக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருந்தான். அதாவது செருப்பு தைக்கிறவருக்கு ஒரு பேரு, பெரிய வீடு கட்டுறவருக்கு ஒரு பேரு, அதே மாதிரி தச்சு வேலை செய்யறவருக்கு ஒரு பேரு, இப்படின்னு ஒவ்வொரு பேர் வச்சிருந்தான். அந்த பேரவே அப்புறம் நம்ம வந்து ஜாதிகளாக மாத்தினோம். அதையே தொடர்ந்து எல்லாருமே கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அப்புறம் இதுல நீங்க சமூக நீதியை எங்க இருந்து கேட்கறீங்க? எந்த சமூகத்துக்கு நீதி கேட்கறீங்க? நம்ம நீதிமன்றங்கள் இருக்கு, இந்தியாவில் ஏற்படுத்த சட்டம் இருக்கு, அந்த சட்டம் படி நீதி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமூக நீதி வேணும்னா வேற எங்க இருந்து நம்ம சமூக நீதியை யாரு கொடுக்க போறா? இடஒதுக்கீட்டாலதான் இன்னைக்கு எல்லா விஷயமே மாறி இருக்கு. நீங்க தம்பி, நீங்க சொல்றதை நான் வரவேற்கிறேன். இந்த இடஒதுக்கீடுங்கிறது நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த காலகட்டம், அதுக்கு அடுத்து வந்த காலகட்டம், ஒரு 60 ஆண்டுகளுக்கு நீங்க அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கணும். இப்ப எல்லாருமே நம்ம மேல வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, எந்தெந்த சமுதாயம் மேல வந்திருக்கு அப்படிங்கும் போதுதான் திரும்ப சமூக நீதினு வருது. அப்ப நான் இந்த இடஒதுக்கீடுங்கிறத தாண்டி, அதாவது கல்வியில, வேலை வாய்ப்புல, பொருளாதாரத்துல அமுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்கள வந்து மேல கொண்டு வரணும். அப்ப இது எல்லாருக்குமான நீதியாக இருக்கணும். ஒரு சமூகத்துக்கான நீதியாக இடஒதுக்கீடாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எல்லாருக்குமான நீதியாக, மக்களுக்கான ஆட்சியாக, மக்கள் மேம்படக்கூடிய ஒரு ஆட்சியாக. இப்போ ஒரு சாரரை மாத்திரம் நான் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவன், நான் அந்த சர்டிபிகேட் வச்சுக்கிறேன், அதனால என் பேரு இன்ன பேரு எனக்கு இது கொடுங்க,
நான் இப்படி இதுல வந்துட்டேன், எனக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்கறது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் காலத்துல அது சரியா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வந்த காலங்கள்ல சரியா இருக்கு. இப்போ போய் நம்ம இல்ல எல்லாருக்குமே இடம் வேணுங்கிறேன். இல்ல எல்லாருக்குமே எல்லாருக்குமே இடம் வேணும்னு கேக்குறேன். இடஒதுக்கீடு வேணாம்னு நான் சொல்லல. இல்ல நான் அதுவும் கேட்கல. எல்லாரையும் மேம்படுத்துங்கன்னு கேக்குறேன். எல்லாருக்கும் கல்வியில சான்ஸ் கொடுங்க. இப்ப அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் தர வேண்டியது அரசு. நீங்க ஏன் அரசாங்கத்துல இருந்து கல்வியை ஃப்ரீ ஆக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கட்டணம் வாங்குறீங்க? மருத்துவத்தை ஏன் ஃப்ரீ ஆக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கட்டணம் வாங்குறீங்க? ஏன் எங்களுக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி அரசாங்கத்துல கல்வி எங்க சார் காசு வாங்குறாங்க? எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஸ்கூல்ல நீங்க கண்டிப்பா பாத்திருக்கேன். அதனாலதான் எல்லா ஸ்கூல்லயும் போயிருக்கேன். எல்லா இடத்துலயும் கட்டணம் இருக்கு. காசு கொடுக்காம நீங்க எது என்னன்னு கேட்டீங்கன்னா குறைவா இருக்கும். நீங்க வெளியில இருக்க கல்வி கட்டணத்தை விட அவங்க கட்டணம் கொஞ்சம் குறைவா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த நிலை மாறி இப்ப நீங்க எத்தனை பிரைவேட் ஸ்கூல் இருக்கு, லட்சக்கணக்கில் ஃபீஸ் யாரு கொடுத்து படிக்க வைக்க முடியும்? ஏன்னா எல்லாருக்குமே ஆங்கில கல்வி வேணும். நான் அங்கேதான் ஏதாவது நம்ம பிள்ளைகளை அங்கேதான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்களா இருக்கவங்களே அங்கேதான் படிக்க வைக்கிறாங்க. வாத்தியார் பிள்ளைய அவர் பிள்ளைய அங்கே படிக்க வைக்கிறதுல என்ன காரணம்? ஆமா, இதுக்கு யார் காரணம்? நீங்க இடஒதுக்கீடு கேக்குறீங்கல்ல, மூலக்காரன் இன்னைய ஆட்சியாளர்கள் நம்ம மக்கள் மனங்களில் முதல்ல மாற்றம் வரணும். என்ன அப்படின்னா, நான் தாழ்த்தப்பட்டவன் இல்ல, அது சுதந்திரத்துக்கு முன்னாடியே நான் ரொம்ப கேவலமானவன் இல்ல, எனக்கு கண்ணிய குறைவான வாழ்க்கை இல்ல, நானும் எல்லாரையும் மாதிரியும் 2 கை 2 கால் இருக்கா. இறைவன் வந்து எனக்கும் அறிவையும் கொடுத்திருக்கான், ஆற்றலையும் கொடுத்திருக்கான், என்னால எதையும் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் ஈக்குவலாக மேல வர்றதுக்குள்ள செயல்பாடுகளை பண்ணோம்னா மாறுங்கிறது என்னுடைய எண்ணம். எங்காலும் உங்காலும் இல்ல யூடியூப்ல வேலை பார்க்கறவங்க ரிப்போர்ட்டர்ஸ் தான். நீங்க எல்லாரும் ரிப்போர்ட்டர்ஸ் தான். இடஒதுக்கீடு பத்தி நீங்க பேசுறீங்க, நாட்டை யாரும் மதிக்கலையே. இல்ல 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 உள்ள விட்டா வெளில போங்க அப்படி சொல்றாங்க. இல்ல அப்ப இது தவறு. அதுதான் மாற்றம் இல்ல எல்லாரும் வீடியோ எடுத்துறாங்க. உங்க ஆள் சொல்றாரு இல்ல மாற்றம் சொல்றாரு இல்ல. அப்படி அவர் சொல்லி இருந்தால் அதற்கு இல்ல நான் அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு நான் உங்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்கிறேன். நீங்க அப்படி சொல்லி இருந்தால் நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். கேட்டா அந்த மாதிரி மாற்று கருத்து வேணாம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. எல்லாருமே மீடியா தான் சார். எல்லாருமே மீடியா, எல்லாருமே நல்லா வரணுங்கிறதுக்கு தான் என்னுடைய எண்ணம் எதுவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரிச்சு நீங்க அவங்கள கையில எடுத்துக்கிட்டு அந்த கொஞ்சம் பேரை வச்சு ஓட்டு வாங்கி நீங்க ஆட்சிக்கு வரவும் அவங்கள பாக்குறேங்கிறவும், அப்புறம் அடுத்த தடவை வரும்போது இவரை சேர்த்துக்கிட்டு இவரை பாக்குறேன், அடுத்த தடவை வரும்போது இவரை வச்சுக்கிட்டு அவரை பாக்குறேன். இது என்ன இது? அப்ப இங்க பிறந்தவங்க எல்லாருக்குமே எல்லாம் வேணும் தானே? எல்லாருக்கும் கல்வி வேணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும், எல்லாருக்கும் நல்ல கல்வி வேணும், எல்லாருக்கும் மேம்பாடு வேணும், எல்லாருக்கும் நல்ல மருத்துவம் வேணும், எல்லாருக்கும் அடிப்படை அதுதானே. அது இல்லைங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதிமுகவோட கூட்டணியில அங்க வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, போன ஆட்சியிலும் சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை. இப்ப அதிமுக கூட்டணியிலிருந்து வெளில வர கால வச்சுக்கீங்களா? நான் இப்ப வந்து கூட்டணி பத்தியோ இல்ல கூட்டணி சேர போறதோ இல்ல வெளியே வர்றதை பத்தியோ நான் உங்கள்கிட்ட பேசல. ஆட்சி மாற்றத்துக்கான வேலையை செய்யணும். மக்கள் வந்து விழிப்புணர்வு பெறணும். குறிப்பாக இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், கல்வியாளர்கள் வந்து விழிப்புணர்வு பெறணும். அதுக்காக நான் மக்களை வந்து ஒருங்கிணைக்கணும். இது போன்ற பல ஆட்சி காலங்களை பார்த்துட்டேன். இந்த பல ஆட்சி காலங்கள்லயும் மாற்றம் வந்ததாக எனக்கு சரியா தெரியல. அதனால மாற்றம் வரணுங்கிறதுக்கு மாற்றத்துக்கான ஒரு தூண்டுகோலாக இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன் தம்பி. வேற ஒண்ணும் இல்லை. நான் போய் யாரோடையும் கூட்டணி சேரணும். அது அவர் வந்தா தானே தெரியும். வர்றதுக்கு முன்னால எப்படி தெரியும்? இல்ல அதான் அவர் வந்தா மாற்றத்தை கொடுத்தா தானே தெரியும். கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு நமக்கு எப்படி தெரியும்? என்ன ரஜினியும் அப்படிதான் சொன்னாரு. அவர் வரவே இல்லை. இவர் வரட்டும், வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்தா வரவேற்போம். அதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணல் அம்பேத்கர் பத்தி நீங்க வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க. யாரு? அண்ணல் அம்பேத்கர் பத்தி நீங்க வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க, மாற்றம் வேணும்னு சொல்றீங்க. அண்ணல் அம்பேத்கர் பெண்களை பத்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு சமூகம் முன்னேறி நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கேக்குறீங்க.
ஆனா இல்ல நான் வாய்ப்பு எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு நான் கேட்கலையேம்மா. இல்ல, பெண்கள் எந்த அளவுக்கு இங்க முன்னேறி இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ்ஆ, ஒரு ஐபிஎஸ்ஆ, ஒரு ஜேர்னலிஸ்டா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, உங்களை மாதிரி தலைவர்கள் மேன்மேடு கூடாம தடுக்காதீங்கிறத கேட்கிறேன். எல்லாருக்கும் பொதுவான கல்வி, பொதுவான வேலை வாய்ப்பு, பொதுவான மேம்பாடு தானே நான் கேட்கிறேன். அதனாலதானே நீங்க பிரிச்சு வைக்கும் போது இந்த பிரச்சனை வருது. பிரிக்க வேணாம். ஆண் பெண் இருபாலரை தவிர வேற பிரிவே நம்மள கிடையாது. ஜாதின்னு கேட்டா 2 ஜாதி சொல்லலாம், ஆண் ஜாதி, பெண் ஜாதி. இந்த 2 ஜாதி தான் இருக்கு. அப்ப மதமும் தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. என்ன இருக்கு? உங்க வணக்க வழிபாடு உங்க இஷ்டம் சார். உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுறீங்க. காலையில நீங்க பரோட்டா சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், அது உங்க இஷ்டம். மதிய உணவு நீங்க எது வேண்டாலும் சாப்பிடலாம். அதனால இது இந்த இதுல இருந்தா தான் சரி, அதுல இருந்தா தான் சரின்னு இல்ல. இப்ப நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கட்சி பேரே தமிழ் மாநில முஸ்லீம் லீக். கண்டிப்பா நான் தான் சொன்னேனே. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணதை நம்ம தொடர்ந்து, இப்ப என்னுடைய வேஷம் நீங்க பார்க்கும்போது முஸ்லீமா தெரியலையா? அதுதான் சொல்றேன். நீங்க வந்து எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஆண் பெண் மட்டும்தான் அப்படின்னு. ஆமா, முஸ்லீம்ங்கிற ஒரு அடையாளம் வருது இல்ல? ஆமா, கண்டிப்பாக எல்லாருடைய நிலை மாறும் போது நானும் மாத்திடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த மாநாட்டு மற்ற அமைப்புகள் அழைப்புண்டா? எல்லாம் நம்ம மாநில மாநாட்டுக்கு மற்ற அமைப்பு முஸ்லீம் அமைப்புகள் அழைப்புண்டா? இது வந்து தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நடத்துது. யாரெல்லாம் கலந்துக்கணுங்கிறத நாங்க முடிவு பண்ணி அதை அறிவிப்போம்.